ஆனந்தி ரொம்ப ரொம்ப பாவம்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி வந்து கர்ப்பமாக இருக்காங்கன்ற ஒரு விஷயம் பல போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த உண்மை வந்து வெளியே தெரிய வந்திருக்குன்னு சொல்லலாங்க. அதுவும் இந்த கேடு கெட்ட சுயம்புனால. இதுக்கு யார் காரணம் என்னன்னு இதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்களா, இல்லை ஆனந்தியா அந்த ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்களா, இல்லை நம்ம அன்பு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ஆனந்தியை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இதுக்கு லலிதா ஒத்துப்பாங்களா? ஸோ இதெல்லாம் தாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி இருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஸோ இவங்க வந்து இப்போது ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லலாம். ஏன்னா அவங்க அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஆனந்திக்கு ஒரு ரொம்ப பெரிய களங்கங்க. ஸோ இவ்வளோ நாள் ஹாப்பியாக இருந்தாங்க ஊருக்கு வந்ததுலேருந்து. ஆனால் இந்த பூசாரி, அதாவது இந்த நாட்டு வைத்தியம் பார்ப்பாரு பார்த்தீங்களாங்க, ஸோ அவரால் உண்மைகள் இப்போ வெளியே தெரிய வந்துடுச்சுங்க. ஸோ அந்த மனுஷன் வந்து ஏதாவது மாற்றி சொல்லுவார் இந்த சுயம்புக்கு ஆப்போசிட்டான்னு நினச்சேன். ஆனால் அந்த மனுஷன் வந்து உண்மையாக போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இந்த சுயம்பு சொல்ல சொல்ல ஆனந்தியை காப்பாற்றணுன்றதுக்காக ஹாஸ்டல் வார்டனும் வந்து பேசுகிறாங்க. ஆனால் வார்டன் பேச்சு அவங்க செல்லுபடி ஆகலை. அந்த சுயம்பு ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போது அந்த சுயம்பு மட்டும்தான் சொல்கிறானான்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டு வைத்தியர் பார்க்குறவரும் சொல்லிட்டாருங்க. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறமா இவருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு அழகப்பனுக்கு. ஸோ அழகப்பனுக்கு கோவம் வந்த உடனே அருவாவை எடுத்து வெட்ட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு, என் பொண்ணை கலங்கப்படுத்தின ஒரு காரணத்தினால. ஆனால் பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா அந்த டைமில்? இல்லைப்பா அவனை விட்டுருங்க, அவன் சொல்கிறது உண்மை தான், என்னை உண்மையாகவே யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஆனந்தி அங்கே சொல்கிறாங்க. ஆனால் ஆனந்தியோட பேச்சை யாருமே கேட்க போகிறது கிடையாது. அது எப்படிம்மா உனக்கே தெரியாமல் உன்னை இப்படி பண்ணுவாங்க, அதுக்கு யார் காரணம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனால் ஆனந்தி அங்கேருந்து காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம அன்பு தான் அங்கே முன்னால் வந்து நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு முன்னால் வந்து நிற்பாரான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நிற்பாருங்க. அண்ட் அவரால் தான் இப்போது அங்கே வந்து நம்ம ஆனந்தியோட மானம் காக்கப்படும். ஆனால் ஆனந்தி வந்து இதுக்கு நீங்கள் காரணம் கிடையாதுன்னு அந்த இடத்துலயே பளிச்சுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஆனந்தியும் அன்பும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அன்பு முன்னால் வந்து இந்த மாதிரி ஆனந்தியோட மானத்தை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டை கொடுத்துருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.